So that என்ன என்று. I know that it is a coconut tree. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு இது தென்னை மரம் என்று தெரியும். I know that today is Tuesday. இன்று செவ்வாய்க்கிழமை என்று எனக்கு தெரியும். I know that you are a boy. நீ ஒரு பையன் என்று எனக்கு தெரியும். So என்றுன்ற மீனிங் வரும். That enough. Okay. அடுத்தது then I am correct. அதாவது நான் என்ன சொல்றேன், இப்போ பாத்தீங்கன்னா then I am correct. இந்த then அப்படின்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது பாருங்க, இது உச்சரிக்கிறத பாருங்க. இது dan, எப்படி dan, THAN, இது THEN, எப்படி உச்சரிக்கணும்? then அப்படின்னா பிறகு. then என்ன அர்த்தம்? பிறகு அல்லது அப்புறம். நம்ம அடிக்கடி தமிழ்ல யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இப்போ ஒரு பையன் கதை கேட்கிறான்னு வச்சுங்களேன், இதுல ஒரு சினிமா கதை சொல்றீங்க, அன்புள்ள ரஜினிகாந்த் ஒரு படம், அந்த கதை சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், பக்கத்துல பையன் அப்புறம் அப்படிமா படிக்கிறது நம்ம சொல்லுவோம் அப்புறம் தான் இருக்கு என்ன ரைட்டா. இப்போ நீங்க சொல்றீங்க அது போல, நான் வந்து மாமா வந்து என்ன ஜூ கூட்டு போனாரு, போற வழியில பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படிங்களா, அப்புறமா இன்னொரு பஸ்ல ஏறி ஜூக்கு போகணும். ஜூக்கு போனோம். எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தோம் எவ்வளோ திடீர்னு பார்த்தோம்னா ஜூல டிக்கெட்லாம் வாங்கி புதிய போச்சு, பிளாக்ல தான் வாங்கணும். அப்புறம் வாங்கிங்களா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா, அந்த அப்புறம் தான் தென் ஐ ஆம் கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்றாங்கன்னா, டீச்சர் என்ன பண்றாரு, மேத்ஸ் டீச்சர் கணக்கு வாத்தியார் என்ன பண்றாரு, எல்லாரையும் ஒரு கணக்கு கொடுத்து போட சொல்றாரு. எல்லாரையும் கணக்கு கொடுத்து போட சொல்றாரு. எல்லாரும் கணக்கு போடுறோம், பதில வருது. அப்புறம் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு பதில் வருது. என்ன, ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு பதில் வருது. இப்போ என்ன பண்றாரு, வாத்தியார் என்ன பண்றாரு, போர்டுல ஒரு பதில் எழுதி போடுறாரு. ஒரு பதில் எழுதி போட்டு இதான்ப்பா சரியான பதில் அப்படின்றாரு. தென் ஐ எம் கரெக்ட் சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், அப்ப நான் எழுதுறது கரெக்ட். தென் ஐ எம் கரெக்டா என்ன அர்த்தம், அப்போ நான் எழுதுறது, அப்போ நான் சரியா எழுதிருக்கேன். அப்போ தென் ஐ எம் கரெக்ட். இப்போ தென் அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். இப்போ we went to ஊட்டி, then we went to பெங்களூர். அப்ப என்ன அர்த்தம், முதல்ல நாங்க first we went to ஊட்டி, முதல்ல நாங்க ஊட்டி போனோம். then we went to பெங்களூர். அப்ப என்ன அர்த்தம், அப்புறம் பெங்களூருக்கு போனோம். அந்த அப்புறம் தான் then. இது போல இன்னும் சில உதாரணங்கள் எழுதி போடுறேன். இதே கன்ஜங்ஷன், இன்னும் சில கன்ஜங்ஷன் இருக்கு, அதையும் பாருங்க. ஏன்னா 16 பார்த்துருக்கோம், இன்னும் சில கவனிங்க. இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க. என்ன இருக்கு, he is in ஊட்டி. ஓட்டின்னு உங்களுக்கு தெரியுமா, ஓட்டினா ஓவர் டைம் இருக்கும். ஓட்டினா ஓவர் டைம், ஊட்டின்றது ஒரு ஓவர். He is in ஊட்டி, therefore it is impossible. அதாவது என்ன விஷயம்னா, ஊட்டில இருந்து ஒரு ஃப்ரெண்டை 1 மணி நேரத்துல இங்க வர வைக்கணும். ஊட்டில ஃப்ரெண்ட் இருக்கா, அவனுக்கு இன்டர்வியூ, எனக்கு இன்டிமேஷன் கிடைக்குது, எனக்கு நியூஸ் கிடைக்குது, அவனுக்கு இன்டர்வியூ, இன்னும் 1 மணி நேரத்துல இங்க இன்டர்வியூ. இதை மிஸ் பண்ணா வேலை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன சொல்றேன், இது பண்ணிட்டு இருக்கேன். He is in ஊட்டி, அவன் ஊட்டில இருக்கான். ஆகையால் it is impossible. ஊட்டில ஒரு ரீச் பண்ண முடியாது. So it is impossible. Therefore ஆகையால் இருக்கும். He is in ஊட்டி, therefore it is impossible. அவன் ஊட்டில இருக்கான், ஆகையால அது impossible, முடியாது. ஏன்னா ஊட்டில நீங்க வரணும்ல. ஸோ அது ரொம்ப impossible. இந்த therefore கூட மேத்ஸ்ல கூட வந்து பார்க்கணும். மேத்ஸ்ல கூட therefore வார்த்தை வரும். அதாவது 5 plus 2 12 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். therefore the answer is 12. அப்படி இருக்கும். therefore ஆகையால். therefore என்ன மீனிங், ஆகையால். therefore சொல்லலாமே, I have come from a poor family. I have
come from a poor family. Therefore, I cannot afford too much on education. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஆகையால் என்னால் படிப்புக்கு அதிகம் செலவு செய்ய முடியாது. சொல்லாமா? ஓகே. இப்ப வந்து கேக்குறான், why did okay, therefore இங்க பாருங்களேன், therefore I voted. Okay, I got 50 rupees. I got 50 rupees for a vote. I got 50 rupees for a vote. Therefore, I voted in favor of that party. நான் ஒரு ஓட்டுக்கு 50 ரூபாய் வாங்கினேன், ஆகையால அந்த கட்சிக்கு சார்பா நான் ஓட்டு போட்டேன். அது எந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. சரி, அடுத்தது, though he is an Indian, he likes only foreign goods. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான்ப்பா. அந்த பையன் தெரியுமா? பையன் இந்தியன் தான், ஆனா அவனுக்கு வந்து இந்திய பொருட்கள்லாம் பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காது. He likes only foreign goods. Though he is an Indian, he likes only foreign goods. அப்ப என்ன அர்த்தம்? அவன் இந்தியனாக இருப்பினும், அந்நிய பொருட்களை மட்டுமே விரும்புகிறான். Though it is easy, everyone cannot do it. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது அது ஈஸியா இருந்தா கூட எல்லாரும் அதை செஞ்சிட முடியாது. Though Gandhi was பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வேண்டாம். Though I am already 27, I am very much eager to continue my studies. எனக்கு ஏற்கனவே 27 வயது ஆகியிருப்பினும் மேற்கொண்டு படிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். Though today is Independence Day, our office is working. அப்ப என்ன அர்த்தம்? இன்று சுதந்திர தினமாக இருப்பினும் எங்களுடைய அலுவலகம், அதாவது ஆபீஸ்ல வேலை இருக்கு. இன்னைக்கு லீவ் விடுல, ஆபீஸ்ல வேலை இருக்கு. though என்ன மீனிங்? இருப்பினும். Though my friend has got a two-wheeler, he goes to office only by walk. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது என் ஃப்ரெண்டு கிட்ட 2-wheeler இருப்பினும் அவன் ஆபீஸுக்கு நடந்தே செல்கிறான். அதுல பாருங்க, don't wait till 10. till அப்படின்னா வரைக்கும் அல்லது வரையில். don't wait till 10 PM. அப்ப என்ன சொல்லலாம்? 10 மணி வரையில் காத்திருக்காதே. don't wait till 10 PM. 10 மணி வரை காத்திருக்காதே. don't wait till the last date. கடைசி தேதி வரையில் காத்திருக்காதே. இப்ப நீங்க எலக்ட்ரிசிட்டி கேட்பீங்க இல்லையா? கரண்ட் பில் கட்டுறீங்க. கரண்ட் பில் நீங்க கட்டு போகுது பாத்தீங்கன்னா அந்த புக்கில் ஓட்டுருப்போம் அந்த கார்டுல. don't wait till the last date. கடைசி தேதி வரையில் காத்திருக்காதே. don't wait till the opportunity comes. don't wait till the opportunity comes. அதாவது சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருக்காதே. ஒரு பழமொழி இருக்கு. ஆக்சுவலா பழமொழின்றத பொன்மொழின்னு சொல்லலாம். அதாவது only fools wait for opportunity. but clever make them. புரியுதா? only fools wait for opportunity but clever make them. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முட்டாள்கள் மட்டுமே சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பார்கள், ஆனால் அறிவாளிகள் சந்தர்ப்பத்தை உருவாக்குவார்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மனசுல பதிவு வச்சுங்க. சரியா? ஆல்ரைட். அடுத்தது இப்ப தின்னா என்ன? வரையில் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லலாம், I will keep on working hard till I succeed. நான் என்னுடைய லட்சியத்தில் ஜெயிக்கும் வரையில் கடுமையாக உழைத்துக் கொண்டே இருப்பேன்.
எடுத்துக்கோங்க. அன்லெஸ் இந்த அன்லெஸ்ன்ற வார்த்தையும் கேட்பாங்கப்பா உங்க கொஸ்டின் பேப்பர்ல செகண்ட் பேப்பர்ல கேட்பாங்க. இது அன்லெஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. unless you are above 18 you cannot write +2. unless you are above 18 you cannot write +2. உங்க தெரிய வைக்கிறேன். இந்த +2 பரீட்சையை பிரைவேட்டா எழுதலாம். +2 பரீட்சையை ஸ்கூலுக்கு போகாம பிரைவேட்டாம எழுதலாம். ஸோ அது போல பிரைவேட்டா எழுதணும்னு சொன்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும். 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும். பாருங்க, unless you are above 18 நீ 18க்கு மேல் இருந்தால் ஒழிய 18 வயதுக்கு மேல் இருந்தால் ஒழிய you cannot write +2. நீ +2 தேர்வு எழுத முடியாது. அதாவது உனக்கு 18 வயசுக்கு மேல 18 வயசு மேல ஆகலன்னா 18 வயசுக்கு மேல ஆகலன்னா உன்னால +2 பரீட்சை எழுத முடியாது. unless you are above 18 you cannot write +2. ஓகே, சரி, இதை இப்படி எழுதலாம். எப்படின்னா you cannot write +2 இப்படி எழுதலாம். you cannot write +2 unless you are above 18. இப்படி எழுதலாம். you cannot write +2 unless you are above 18. எப்படி எழுதலாம்? அப்படி எழுதலாம். கவனிங்க. ஸோ இதோட இந்த எக்ஸாம்பிள்ஸை முடிக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு அதையும் பாருங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த கிளாஸ்ல போதும் நினைக்கிறேன். எனக்கு நிறைய பார்த்தோம், நேரமும் கிடையாது. இப்போ இந்த கன்ஜங்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன் இருக்கு. இந்த கன்ஜங்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இத்தனை தான் இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடலாம். கன்ஜங்ஷன்ல மொத்தம் இங்கிலீஷ்ல எத்தனை இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடலாம். அதே போல இந்த ப்ரிப்போசிஷன் இருக்குல்ல எத்தனை இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடலாம். அப்ப இது போல வார்த்தைகள் என்னன்னா இதுக்கு மேல கிடையாது. கன்ஜங்ஷன் அப்படின்னு சொன்னா 48 அதாவது 50 இருக்குன்னு வச்சுங்களேன். கன்ஜங்ஷன் ஒரு 50 இருக்குன்னு வச்சுங்க. அதாவது பிகாஸ், ஆல்தோ, தோ, சின்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு 50 இருக்குன்னா 50 தான். அதுக்கு மேலாம் கிடையாது. சார் கொஞ்சம் போட்டு சொல்லுங்க சார், கொஞ்சம் பார்த்து போடுங்க சார். எல்லாம் போட முடியாது, இவ்வளவுதான் இருக்கிறது, இவ்வளவுதான். இனிமேல் கண்டுபிடிக்கல. அதே போல ப்ரிப்போசிஷன் அந்த கிளாஸ்ல பாத்தீங்க. நான் என்ன சொன்ன மொத்தம் 48 அப்படின்னு சொன்னேன். இந்த 48னா 48 தான். 48 மேல கிடையாது, இதுக்கு மேலாம் கிடையாது, அவ்வளவுதான். 50 இவ்வளவுதான், இதுக்கு மேலாம் கிடையாது. என்ன இது போல இருக்கிறதா நீங்க தரவா படிச்சிருங்க. இது போல இருக்கிறதுலாம் தரவா படிச்சிருங்க. இப்ப நான் இங்க விட்டுருக்க எக்ஸாம்பிள் என்ன 20 விட்டுருப்பேன் தான், 20 விட்டுருப்பேன். அதை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு unless, provided, because, therefore, as, since, or, and, because இதெல்லாம் படிச்சிருங்க. வெறும் படிச்சா மட்டும் பத்தாது. உங்க பிராக்டிஸ் நோட் புக்ல பிராக்டிஸ் நோட் புக்ல ஒவ்வொருத்துக்கும் சொந்தமா நீங்களே இதை முயற்சி பண்ணுங்க. சொந்தமா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னும் சொந்தமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப நீங்களே முயற்சி பண்ணி பாருங்க. சரியா? இது அதுக்கடுத்தது இதோடு கிடையாது. இன்னும் சில கன்ஜங்ஷன்ல இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. அதனால கிளாஸா பார்க்க முடியும். கன்ஜங்ஷன் என்னென்ன இருக்குன்னா if இருக்கு, when இருக்கு, நிறைய இருக்கு, as well as இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த கன்ஜங்ஷன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆகும்னு சொன்னா பெரிய பெரிய வாக்கியங்கள் அமைக்க முடியும். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நான் இதோட முடிக்கிறேன். அதுக்கப்புறம் இடத்துல நாளைக்கு கிளாஸ்ல வில் கண்டினியூ. நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. இப்போ நாளைக்கு நீங்க வர்றீங்கன்னு வச்சுங்க. நாளைக்கு கிளாஸ் நீங்க லீவு போட்டீங்க அப்படின்னு சொன்னா இது அப்படியே தனியாக நின்றோம். நாளைக்கு கிளாஸ் எடுத்ததுலாம் உங்களுக்கு புரியாம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு என்னென்ன நடத்தணும் அது எல்லாமே உங்களுக்கு புரியாம போயிடும். வெறும் புக்ல மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அது யூஸ் கிடையாது. ப்ளீஸ் அட்டெண்ட் டுமாரோஸ் கிளாஸ் ஆல்சோ and the coming classes also. So with this I complete the class. We will see you tomorrow. Thank you. இன்னைக்கு கிளாஸ்ல இந்த கன்ஜங்ஷனுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கவனிங்க. இப்போ 21st எக்ஸாம்பிள், அதாவது நேற்று கிளாஸ்ல 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க. இன்னைய கிளாஸ்ல இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் அதையும் கவனிங்க. இப்போ
ஃபர்ஸ்ட்ல 20% இருக்கு. Don't disturb when I am busy. Don't disturb when I am busy. அப்ப என்ன அர்த்தம்? நான் பிஸியாக இருக்கும் பொழுது. Don't disturb when I am busy. நான் பிஸியாக இருக்கும் பொழுது என்னை தொந்தரவு செய்யாதே. இந்த வென்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, வென் அப்படின்ற வார்த்தைக்கு ஃபர்ஸ்டே நீங்க அட்வர்ப்ல மீனிங் சொன்ன, அதுக்கு மீனிங் என்ன? எப்பொழுது. இந்த வென்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, இதுக்கு மீனிங் என்ன? எப்பொழுது. ஆனா இந்த இடத்துல வென்ன்ற மீனிங்க்கு, வென்ன்ற வார்த்தைக்கு எப்பொழுதுன்ற அர்த்தம் கிடையாது. என்ன மீனிங் அப்படின்னா பொழுது. என்ன? பொழுது. See, don't disturb when I am busy. நான் பிஸியாக இருக்கும் பொழுது, நான் பிஸியாக இருக்கும் பொழுது தொந்தரவு செய்யாதே. Don't disturb when I am busy. When somebody comes, இங்க விட சொல்லலாம், ask him to wait when somebody comes. Ask him to wait when somebody comes. அதாவது யாராவது வந்த பொழுது அவங்களை காத்திருக்க சொல்லும் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லலாம், I was flying kite when I was young. I was flying kite when I was young. அதாவது நான் சிறுவனாக இருந்த பொழுது காற்றாடி விட்டிருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? My uncle will give a gift when I pass 10th standard. அப்ப என்ன அர்த்தம்? நான் 10th standard பாஸ் செய்யும் பொழுது என்னுடைய மாமா எனக்கு ஒரு பிரசன்ட் கொடுப்பார். அப்படின்னா பொழுது அப்படின்னு அர்த்தம். அதாவது the students greeted the teacher. The students greeted the teacher when he entered the classroom. அப்ப என்ன அர்த்தம்? ஆசிரியர் வகுப்பில் நுழைந்த பொழுது மாணவர்கள் வணக்கம் செலுத்தினார்கள். அடுத்து கவனிங்க. ரெண்டுக்கு மீனிங் என்ன? பொழுது அப்படின்ற அர்த்தம். அடுத்தது you are welcome whenever you want. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு வேணும் பொழுதெல்லாம், whenever you want, உனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வரலாம். அதாவது ஃப்ரெண்டு சொல்றேன், அவனை எப்போ வந்து பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன் என்ன, you are welcome whenever you want, உனக்கு எப்பெல்லாம் வரணும்னு தோன்றோ அப்பெல்லாம் வரலாம் அப்படின்ட்டு. அதே போல எங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்றேன், அதாவது சொந்தக்காரங்கிட்ட சொல்றேன், என்ன சொல்றேன் என்ன, you are welcome whenever you want, எப்பெல்லாம் தேவையோ உனக்கு அப்பெல்லாம் வரலாம். wheneverனா பொழுதெல்லாம், whenever அப்படின்னா பொழுதெல்லாம். you are sleeping whenever I see you. whenever I see you, நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். you are or he is studying whenever I see him. he is studying whenever I see him. நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். இது போல பல உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம். இப்போ இதை கவனிங்க. அடுத்தது 23rd. This is the school where I studied 10th standard. இப்போ இங்க வேர் அப்படின்னா, இந்த வேருக்கு மீனிங் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். அட்வர்ப்ன்ற பாடத்துல வேர்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங் பாத்தீங்க? வேருக்கு என்ன மீனிங் பாத்தீங்க? எங்கே. வேர்ன்ற வேர்டுக்கு மீனிங் என்ன? எங்கே அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல, அதாவது வாக்கியத்தின் இடையில வரும்பொழுது, வாக்கியத்தின் இடையில வேர் வந்தா இதுக்கு அர்த்தம் எங்கே கிடையாது, அங்கே அல்லது இங்கே அப்படின்ற மீனிங் வரும். அதே இந்த வெண்ணுன்ற வார்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த வெண்ணுன்ற வார்த்தை இல்லையா, இந்த வெண்ணுன்ற வார்த்தை வாக்கியத்துக்கு இடையில வந்தா இதுக்கு அர்த்தம் பொழுது.
அதே வாக்கியத்தின் ஆரம்பத்துல வந்தா வெண்ணுக்கு எப்பொழுதுன்ற கேள்வியா மாறிடும். அதே போல இந்த வேன்ற வார்த்தையும் வாக்கியத்தின் ஆரம்பத்துல வந்தா இது கேள்வி, எங்கேன்ற அர்த்தம் வரும். அதே இடையில வந்தா இது கேள்வி கிடையாது, இதுக்கு அங்கே இங்கே அப்படின்ற மீனிங் வரும். இப்போ this is the school where I studied 10th standard. நான் பஸ்ல போயிட்டே இருக்கேன். பஸ்ல போயிட்டே இருக்கும்போது என்ன சொல்றேன், இங்க ஃப்ரெண்ட் சொல்றேன், ஒரு ஸ்கூலுக்கு காமிச்சு இந்த ஸ்கூல்ல தான் நான் 10th முடிச்சேன், இந்த ஸ்கூல்ல தான் நான் 10th படிச்சேன் முடிச்சேன் அந்த மாதிரி சொல்லும்போது this is the school where I studied 10th standard அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலேஜ் காமிச்சு this is the college where I completed UG. இந்த கல்லூரியில தான் நான் UG முடிச்சேன். this is the place. இப்ப நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர்ல ராஜீவ் காந்திய கொல்ல இடத்துல நீங்க போய் காமிக்கிறீங்க. இந்த இடத்துக்கு காமிச்சு this is the place where Rajiv was assassinated. This is the place where Rajiv was assassinated. This is the place where I was born. இங்கதான் நான் பிறந்தேன். This is the place where I was born. So இங்க வேருக்கு என்ன சொன்னா இங்கதான், இங்க அங்க அப்படின்ற மீனிங் வரும் வேர். இது போல இடையில வரும், என்ன கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ மீனிங் இதான். இதே போல உங்க டெக்ஸ்ட் புக்லயும் வரும். உங்க டெக்ஸ்ட் புக்லயும் இது போல வேர் வென் அப்படிலாம் வரும். அடுத்தது I am tall. I am tall whereas my father is short. I am tall whereas my father is short. நான் உயரமாக இருக்கிறேன், அப்படி இருக்கையில் என்னுடைய அப்பா குள்ளமாக இருக்கிறார். நான் உயரமாக இருக்கிறேன், அப்படி இருக்கையில் என்னுடைய அப்பா குள்ளமாக இருக்கிறார். I am tall whereas my father is short. So இது போல பல உதாரணங்கள் கொடுக்கலாம். இன்னத்துல இது போல பல உதாரணங்கள் கொடுத்துட்டே போகலாம். இன்னத்துல கன்வென்ஷன்ஸ் இருக்கு, அதையும் சொல்றேன். கவனிங்க. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? 24 பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 24 கன்வென்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். நேற்று பார்த்தது, இன்னைக்கு பார்த்தது எல்லாம் சேர்த்து 24 பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. 21st எக்ஸாம்பிள்ல I don't know whether you know it or not. I don't know whether you know it or not. அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. I don't know whether you know it or not. இப்போ பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இறந்தாரு, உங்களுக்கு தெரியும். இப்போ ராஜீவ் காந்தி இறந்த பிறகு நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், I don't know whether you know it or not. என்ன உனக்கு இது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. உடனே எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா பண்ணல ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்றேன். அப்பதான் தெரியும். அப்ப என்ன ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி I don't know whether you know it or not. உனக்கு தெரியுமா தெரியலையா எனக்கு தெரியாது. இப்ப இது போல வந்து நிறைய விஷயம் இருக்கு. ரிசல்ட் வந்துச்சுக்கேன், ரிசல்ட் வந்துச்சு, என்ன ஃப்ரெண்டுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் வந்தது. நான் சொல்றேன் அவங்ககிட்ட I don't know whether you know it or not. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அப்ப என்ன தெரியுமா ரிசல்ட் வந்துச்சுடா அப்படின்னு பாருங்க. வெதர் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி எப்படின்னா I don't know whether today is Friday or Saturday. இன்று வெள்ளிக்கிழமையா அல்லது சனிக்கிழமையா என்று எனக்கு தெரியவில்லை. I don't know whether today is Friday or Saturday. I don't know whether you understood this or not. உங்களுக்கு இது புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியாது. I don't know whether you understood this or not. இது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ இது போல பல உதாரணங்கள். வெதர் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி வரும். ஸோ வெதர் இந்த நிறைய உதாரணம் சொல்லாமே. What whether it is I don't know whether he is a boy or girl. அவன் ஆனா பெண்ணா என்று எனக்கு தெரியாது. I don't know I don't know whether it is Sunday or Monday. Okay. I don't know whether you passed or not. நீ பாஸ் ஆலியா ஃபெயில் ஆலியான்னு எனக்கு தெரியாது. இது போல வெதர்ன்ற வார்த்தைக்கு நிறைய மீனிங் வரும். என்ன அடுத்தது, don't play while
the fan is running. Don't play while the fan is running. அதாவது ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, எப்படி ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது விளையாடாதே. Don't play while the fan is running. அதே போல don't play while I am riding a two-wheeler. நான் டூ-வீலர் ஓட்டிக்கொண்டிருக்கும் பொழுது விளையாடாதே. Don't play. Don't play while the fan is running. See, don't stand out the way while somebody is coming inside. Don't stand out the way while somebody is coming inside. யாராவது உள்ள வந்துருக்கும் பொழுது வழியில நிக்காத. இந்த வழியில மீனிங் என்ன? பொழுது. வெண்ண மீனிங் என்ன? பொழுது. ரெண்டு மீனிங் என்ன? வழியில என்ன? பொழுது. வெண்ண மீனிங் என்ன? பொழுது. அதே போல சிம்ஸ் அப்படின்னா ஆனபடியால், ஆஸ்னாலும் ஆனபடியால். சிம்ஸுக்கும் ஆஸ்க்கும் ஒரே மீனிங், வயலுக்கும் வெண்ணுக்கும் ஒரே மீனிங், தோக்கும் ஆல்தோக்கும் ஒரே மீனிங், தோ ஆல்தோ ரெண்டுக்கும் ஒரே மீனிங். இது போல ஒரே மீனிங் உள்ள சில வார்த்தைகள்லாம் இருக்கு. எப்படி ஒரே மீனிங் உள்ள சில வார்த்தைகள்லாம் இருக்கு. நீங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணா போதும். இப்போ அடுத்தது பாருங்க, I am 80 yet I am healthy. I am 80 yet I am healthy அப்படின்னு சொன்னா எனக்கு 80 ஆகிறது, இருப்பினும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எனக்கு 80 ஆகிறது, இருப்பினும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். I am 80 yet I am healthy. இதே எட்டு நிறைய சொல்லலாம். ஸோ I am not tired. இங்க பாருங்களேன், I work for more than 8 hours yet I am not tired. நான் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டேன், இருப்பினும் நான் டயர்டா இல்லை. அதே போல the results are coming day after tomorrow yet I am not worried. அப்ப என்ன ரிசல்ட் வந்து நாளை மறுநாள் வருகிறது, இருப்பினும் எனக்கு வருத்தம் இல்லை. yet I am not worried. பாருங்க, yet அப்படின்னு சொன்னா இருப்பினும் அல்லது இருந்த போதிலும் அப்படின்ற. ஸோ இங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்தது என்ன? எத்தனை கன்ஜங்ஷன் பார்த்தீங்க? இது வரைக்கும் எத்தனை வார்த்தைகள் கன்ஜங்ஷன்ல பார்த்திருக்கேன்னு சொன்னா 27 பார்த்திருக்கீங்க. என்ன 27 வேர்ட்ஸ் பார்த்திருக்கீங்க. இந்த 27 என்னன்னு சொன்னா கன்ஜங்ஷன். இந்த 27 என்னது? கன்ஜங்ஷன். இப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த கன்ஜங்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை இருக்கப்பல பாத்தீங்க. கன்ஜங்ஷன் எல்லாத்துலயும் ஒரு வார்த்தை இருக்கப்பல பார்த்திருக்கீங்க. இப்போ 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள்லாம் வந்து கூட கன்ஜங்ஷன் அமையலாம். அப்படி 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் வந்து கூட கன்ஜங்ஷன் அமையலாம். அதெல்லாம் எப்படின்றத பத்தி இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, அதையும் கவனிங்க. 27 வரைக்கும் முடிச்சிருக்கேன். இந்த கன்ஜங்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இல்ல ஒரே ஒரு வார்த்தை. இனிமேல் வரப்போற கன்ஜங்ஷன் எல்லாமே 2 வார்த்தைகள் இருக்கலாம், 3 வார்த்தைகள் இருக்கலாம். அதையும் கவனிங்க. ரைட். இப்போ இந்த கன்ஜங்ஷன் இல்லையா, இது வரைக்கும் நீங்க பார்த்தது என்ன பத்தின பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 27 கன்ஜங்ஷன்ஸ் பாத்தீங்க. இது எல்லாமே சிங்கிள் வேர்டு, அதாவது ஒரே வார்த்தை. பட் இதெல்லாம் பாருங்க 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் செஞ்சு கூட கன்ஜங்ஷன் வரலாம். இதே போல அவங்க ஸ்கூல்ல கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர்ல, அதாவது செகண்ட் பேப்பர்ல, இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல கேட்பாங்க, ஐதர் ஆர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வாக்கியம் போட்டுட்டோம் பிராக்கெட்ல ஐதர் டாட் 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 போட்டு ஆர் போட்டு இந்த ஐதர் ஆர் யூஸ் பண்ணி இந்த வாக்கியத்தை அமைங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அது 2 மார்க். அடுத்தது நெய்தர் நார். இப்போ இது வச்சுங்க, நெய்தர் நார்னா இதுவும் பிராக்கெட் வச்சிருப்பான். நெய்தர் நார் யூஸ் பண்ணி ஒரு வாக்கியம் அமைங்கன்னு சொல்லிட்டு வாக்கியம் கொடுத்துருப்பான். அதே போல நாட் ஒன்லி பட் ஆல்சோ இனிமேல் வரப்போதான் ரொம்ப முக்கியம். நீங்க கவனிச்சீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க வெளியாமி இதை நீங்க சொந்தமா எழுதலாம். எப்படி இதை நீங்க கவனிச்சீங்கன்னா சொந்தமா எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எழுதலாம். கவனிச்சா நீங்க பாருங்க, ஐ வாண்ட் ஐதர் ஆர், ஐதர் கேஷ் ஆர் கைண்ட். இது அப்படின்னா ஐதர் ஆர் இது கன்ஜங்ஷன். இங்க நெய்தர் நார் இது கன்ஜங்ஷன். இங்க நாட் ஒன்லி பட் ஆல்சோ இதுவும் என்ன கன்ஜங்ஷன். இதெல்லாம் 2 அல்லது 3 வார்த்தைகள் சேர்ந்து வரும். மேல பாருங்க, ஐ வாண்ட் ஐதர் கேஷ் ஆர் கைண்ட் அப்படின்னு சொன்னா எனக்கு பணமாகவும் பொருளாகவும் வேணும். எனக்கு பணமாகவும் பொருளாகவும் வேணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு பிச்சைக்கார வந்து பிச்சை கேட்கிறான். அழுகிறான், ஒண்ணு காசை கொடுத்துருங்க இல்ல பொருளை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறான்.
ஸோ ஐ வாண்ட் ஐதர் கேஷ் ஆர் கைண்ட். ஒன்று கேஷாக கொடுங்க, இல்லை பொருளை ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கா போல. அதாவது ஐதர் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அல்லது அது. எப்படி ஐதர் ஆர்னா என்ன அர்த்தம்? இது அல்லது அது. ஐதர் யூ கம் ஆர் ஐ கம் தேர். அப்ப என்ன அர்த்தம்? ஒன்று நீங்க வா, இல்லை நான் அங்க வரேன். ஐதர் ஆர். இப்ப நீங்க இதே போல கொஸ்டின் பேப்பர்ல கூட பாத்தீங்கன்னா ஐதர் ஆர் கொஸ்டின் சொல்லுவாங்க. எப்படி ஐதர் ஆர் கொஸ்டின். இதை நிறைய பேர் இது வந்து EITHR இருக்கு இல்லையா, இதை வந்து நிறைய பேர் வந்து எய்தர் எய்தர்ன்றாங்க, இதை எய்தர்ன்றாங்க. அப்படி சொல்றத விட நீங்க ஐதர் அப்படி சொல்றத விட என்ன ஐதர் ஆர் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் இந்த எய்தர் எய்தர்ன்றாங்க. ஓகே, ஸோ எய்தர் ஐதர் ஆர் ஐதர் ஆர். ஸோ ஐதர் ஆர் அப்படின்னு இல்லையா, இது வந்து இது அல்லது அது. இது பாத்தீங்கன்னா நெய்தர் நார், நெய்தர் நார். இப்போ நெய்தர் நாருக்கு மீனிங் என்னன்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை. நெய்தர் நாருக்கு என்ன மீனிங்? இதுவும் இல்லை அதுவும் இல்லை. இது மேல சொல்றது இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். மேல சொல்றதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். I want either pencil or pen. I want either pencil or pen. He will come either on Tuesday or on Wednesday. So, I want to buy either a moped or a two-wheeler. I want to buy either a moped or a bike. மொபைட் உங்களுக்கு தெரியும். மொபைட்ன்றது கெப்பாசிட்டி கம்மி, அதாவது சிசின்னு சொல்லுவாங்க. மொபைட்ன்றது சிசி இதெல்லாம் மொபைட்ல வந்துடும். 100 cc அந்த டப்போலாம் வந்து இதில் வரும், ஒரு பைக்ல வந்துடும். இப்போ ஐ எம் நெய்தர் ரிச் நார் புவர். நெய்தர் நார்னா என்ன? இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஐ எம் நெய்தர் ரிச், அதாவது நார் புவர் அப்படின்னா நான் ஏழையும் இல்லை பணக்காரனும் இல்லை. நான் ஏழையும் இல்லை பணக்காரனும் இல்லை. இட் இஸ் நெய்தர், இங்க பாருங்க இதை காமிச்சு, இது உங்க எல்லாருக்குமே தெரியும் இது சாக் அப்படின்ட்டு. இட் இஸ் நெய்தர் பென்சில் நார் பென். அப்ப என்ன அர்த்தம்? இது பேனாவும் அல்ல பென்சிலும் அல்ல. டுடே இஸ் நெய்தர் சண்டே நார் மண்டே. இன்று ஞாயிற்றுக்கிழமையும் அல்ல திங்கட்கிழமையும் அல்ல. ஐ ஹேவ் நெய்தர் ஒய்ஃப் நார் சில்ட்ரன். எனக்கு மனைவியும் கிடையாது குழந்தைகளும் கிடையாது. இது நிறைய சொல்லலாம். இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்ற மீனிங் வரும். எப்படி இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிற மீனிங் வரும். அதே போல இவங்க சொல்லலாமா? ஐ எம் ஓகே இதில் சொல்லலாம். ஐ எம் நெய்தர் எஜுகேட்டட் நார் ரிச். அப்ப என்ன அர்த்தம்? நான் படிச்சவனும் இல்லை பணக்காரனும் இல்லை. நான் படிச்சவனும் இல்லை பணக்காரனும் இல்லை. சரி, இப்போ நெய்தர் நார் பார்த்துருக்கீங்க, முன்னாடி எய்தர் நார் பார்த்தீங்க, அடுத்தது நாட் ஓன்லி பட் ஆல்சோ. நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இது மட்டும் அல்ல, எப்படி இது மட்டும் அல்ல இன்னும் கூட அப்படின்ற மீனிங் வரும். நாட் ஓன்லி பட் ஆல்சோ. கவனிங்க, he is not only a doctor, he is not only a doctor but also a director. He is not only a doctor but also a director. அதாவது அவர் மருத்துவர் மட்டுமல்ல, அவர் மருத்துவர் மட்டுமல்ல ஒரு இயக்குனரும் கூட. அவர் மருத்துவர் மட்டுமல்ல ஒரு இயக்குனரும் கூட. அதே போல கமல்ஹாசன் எல்லாருக்குமே தெரியும். கமல்ஹாசன் is not only a good actor but also a director. அப்ப என்ன அர்த்தம்? கமல்ஹாசன் ஒரு நல்ல நடிகர் மட்டுமல்ல ஒரு இயக்குனரும் கூட. சொல்லலாமா? ஒரு இயக்குனரும் கூட. அதே போல JRD Tata was not only the first pilot of India but also a very big industrialist. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா JRD Tata இந்தியாவின் முதல் விமானி மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபரும் கூட. இது போல நாட் ஓன்லி பட் ஆல்சோ. அப்புறம் இன்னொட சொல்லலாம், ஐ எம் நாட் ஓன்லி பிஸி பட் ஆல்சோ. ஓகே சொல்லாமே. ஐ எம் நாட் ஓன்லி ஸ்டடிங், பாருங்க ஐ எம் நாட் ஓன்லி ஸ்டடிங் MCom but also studying CA.
அப்ப என்ன அர்த்தம்? நான் எம்காம் மட்டும் படித்துக் கொண்டு இருக்கவில்லை, சிஏவும் படித்துக் கொண்டு இருக்கிறேன். நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இது போல அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போறேன். அதையும் கவனிங்க. இப்போ 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்னும் 3 எழுதி போறேன், அதையும் கவனிங்க. இதுல மேக் கால், இது ஆஸ் அடிக்கடி வரும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல, அடிக்கடி இது கொடுத்து சென்டென்ஸ் எழுதணும். உங்களை மேக் ஏ கால் as soon as you get the information. Make a call as soon as you get the information. அதாவது உனக்கு தகவல் கிடைத்த உடனேயே, உனக்கு தகவல் கிடைத்த உடனேயே எனக்கு ஒரு ஃபோன் செய். உனக்கு தகவல் கிடைத்த உடனேயே எனக்கு ஒரு ஃபோன் செய். Make a call as soon as you get the information. உடனே என்ன இருக்கு? உடனே. So tell him as soon as possible. அல்ல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனிடம் தெரிவி அல்லது அவனிடம் சொல். சொல்லலாம் as soon as the bell rang. The student ran out of the school as soon as the bell rang. அப்ப என்ன அர்த்தம்? மணி அடித்த உடனே மாணவர்கள் பள்ளியை விட்டு வெளியே ஓடினார்கள். மணி அடித்த உடனே மாணவர்கள் பள்ளியை விட்டு வெளியே ஓடினார்கள். அடுத்து அதே as soon as வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, உடனே. Tell me as soon as you get the result. உனக்கு ரிசல்ட் வந்த உடனே என்கிட்ட சொல்லு. ரிசல்ட் வந்த உடனே என்கிட்ட சொல்லு. Blow the whistle as soon இப்படி சொல்லலாம். என்ன? Start typing as soon as you hear the whistle sound. As soon as you hear the whistle sound. அப்ப என்ன அர்த்தம்? whistle சத்தம் கேட்ட உடனே டைப் பண்ண ஆரம்பிச்சிடு. whistle சத்தம் கேட்ட உடனே டைப் பண்ண ஆரம்பிச்சிடு. அடுத்தது the bell. Okay, the exam started as soon as I entered the college. நான் காலேஜ என்டர் ஆன உடனே பரீட்சை ஆரம்பித்து விட்டது. இது as soon as என்ன மீனிங்னா உடனே அப்படின்னு. as soon as என்ன மீனிங்? உடனே. இப்போ அடுத்தது பாருங்க. My room is as big as yours. My room is as big as yours. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ரூம் வந்து உன்னுடைய ரூமை போல், என்னுடைய அறையை போல் பெரியது. as big as. இந்த பிக்ன்ற வார்த்தை இல்லையா, இது என்னது? அட்ஜெக்டிவ். பிக்ன்ற வார்த்தை என்னது? அட்ஜெக்டிவ். இந்த பிக் இடத்துல எந்த அட்ஜெக்டிவ் வேணாலும் போடலாம். பிக் இடத்துல எந்த அட்ஜெக்டிவ் வேணாலும் போடலாம். My room is as big as yours. அல்லது my room is as big as the next room. என்னுடைய ரூம் பக்கத்து ரூமை போல பெரியது. என்னுடைய ரூம் பக்கத்து ரூமை போல பெரியது. My mind is as white as milk. என்னுடைய மனம் பாலை போன்றது. என்னுடைய மனம் பாலை போன்றது. அடுத்தது Madras is as dry as Sahara. Madras is as dry as Sahara. Madras is as dry as Sahara. அப்ப என்ன அர்த்தம்? சென்னை சஹாரா போல் காய்ந்திருக்கிறது. சென்னை சஹாரா போல் காய்ந்திருக்கிறது. She is as beautiful as a peacock. அவள் ஒரு மயிலை போல் அழகாக இருக்கிறாள். Her voice is as sweet as a cuckoo. அவளுடைய குரல் ஒரு குயிலின் குரலை போல இனிமையாக உள்ளது. அவளுடைய குரல் ஒரு குயிலின் குரலை போல் இனிமையாக உள்ளது. சொல்லிக்கலாம். as big as tall as. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, I was released on condition that I should not do the crime again. அதாவது
I was released on condition that on condition that அப்படின்னா என்ன அர்த்தம் என்ற நிபந்தனையின் பேரில் என்ன அர்த்தம் நிபந்தனையின் பேரில் I was released on condition that I should not do the crime again அப்படின்னு சொன்னா நான் அந்த தவற்றை மீண்டும் செய்யக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் விடுவிக்கப்பட்டேன். நான் அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் விடுவிக்கப்பட்டேன். I was released on condition that I should not do the crime again. So இப்போ என்ன பாத்தீங்க அப்படின்னா as soon as big as அதாவது as adjective as அந்த மாதிரி எந்த adjective போடலாங்க. இங்க on condition that. ஸோ இப்போ இன்னும் கடைசியா என்ன சொல்லிருக்கு அதை எழுதி போட்டேன். அதோட இந்த கன்ஜெக்ஷன் கிளாஸை முடிச்சிடலாம். வேற எதுவும் கிடையாது. கவனிங்க அதையும். இப்போ இது கவனிங்க. கடைசியா முடிக்க போறது as well as என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல as well as அதாவது லலிதா knows typewriting as well as shorthand. லலிதா knows typewriting as well as shorthand. அதாவது லலிதாக்கு டைப்ரைட்டிங்கும் தெரியும், ஷார்ட்ஹேண்டும் தெரியும். ஷார்ட்ஹேண்ட் அப்படின்னா சுருக்க எழுதுன்னு அர்த்தம். ஷார்ட்ஹேண்ட் அப்படின்னா சுருக்க எழுதுன்னு அர்த்தம். லலிதா knows typewriting as well as shorthand. லலிதாவுக்கு டைப்ரைட்டிங்கும் தெரியும், ஷார்ட்ஹேண்டும் தெரியும். அதாவது இந்த as well as அப்படின்னாலும் அண்டுனாலும் ஒரே மீனிங். as well asனாலும் அண்டுனாலும் ஒரே மீனிங். இப்போ நிறைய இன்னும் கூட வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். See, I know ஹிந்தி as well as இங்கிலீஷ். எனக்கு ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். அதே போல see, I went to his house as well as her house. நான் அவளுடைய வீட்டுக்கும் போனேன், அவளுடைய வீட்டுக்கும் போனேன். as well asனா அண்டுன்ற மீனிங் தான் வரும். அடுத்தது I cannot wait as long as the work is over. I cannot wait as long as the work is over. அப்ப என்ன இருக்குன்னா வேலை முடியும் வரையில் என்னால் காத்திருக்க முடியாது, அல்லது வேலை முடியும் வரையில் நான் காத்திருக்க முடியாது. I cannot wait as long as the work is over. As long as the work is over. இப்போ as long as அப்படின்னு சொன்னா வரைக்கும். as long as வரைக்கும், வேலை முடியும் வரைக்கும் அல்லது வரையில் என்றால் the work is over. வேலை முடியும் வரையில் என்னால் காத்திருக்க முடியாது. வரையில் அப்படின்ற மீனிங் as long as. இப்போ அடுத்து நீங்க பார்க்க போறது என்ன? இப்போ ஒரு ஆபீஸ்ல பாஸ் இருக்காரு, பியூன் இருக்கா, எல்லாரும் மேனேஜர் எல்லாம் இருக்காங்க. மேனேஜர் என்ன பண்றாரு, இந்த பியூனை கூப்பிட்டு இதை செய் அதை செய் அப்படின்னு வேலை வாங்குறாரு வச்சுங்களேன். அதுக்கு பியூன் என்ன சொல்றாரு, நீதான் பாஸ் போல பேசாத அப்படின்னு சொல்லும்போது don't talk as if you are the boss. இன்னும் நீதான் பாஸ் போல பேசுற என்ன, don't talk as if you are the boss. நீதான் பாஸ் போல பேசாத. இப்ப கூட பாருங்களேன், ஒரு பையன் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கலாம். ஒரு பையன் நம்ம கிட்ட ரொம்ப பேசாம வச்சுங்களேன், அது நமக்கு எதுவுமே தெரியாது. இப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுட்டு அந்த பையன் பேசினே இருக்கான். அப்ப நான் என்ன சொல்வேன், don't talk as if you know everything. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி பேசாத. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசாத. don't talk as if you know everything. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசாத. இப்போ as if தான் போல, don't talk as if you know everything. don't talk as if. இப்ப பாருங்கள, ஒரு பையன் வந்து ஒரு பையன் பார்த்தா ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசுறான். ஒரு பையன் இங்கிலீஷ் பேசுறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், don't talk as if you are a foreigner. don't talk as if you are a foreigner. ஃபுல்லா இங்கிலீஷ் பேசுறான். அதுக்கு என்ன கேட்கிறான், இன்னும் நீ தான் ஃபாரினர் போல ஃபுல்லா இங்கிலீஷ் பேசாத. don't talk as if you are a foreigner. இது போல இன்னும் சில உதாரணங்கள் சொல்லலாம். கவனிங்க, as well as long as
இன்னும் கடைசியா அல்ல ஒரு உதாரணம் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு, 36 பார்த்துருக்கீங்க, இன்னும் 1 பார்த்துக்கலாம். அதோட இந்த கிளாஸை முடிச்சிருக்கோம். இந்த சாப்டரா அந்த சாப்டர்ல அதுக்கு மேலே எடுத்துக்கணும் இல்லை, அதையும் கவனிங்க. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இதுவும் கன்ஜங்ஷன் தான், கவனிங்க. ஈவன் இஃப் அப்படின்னு எழுதிருக்கேன். ஈவன் இஃப் I will not lie even if you kill me. அப்ப என்ன அர்த்தம்? நீ என்னை கொன்னா கூட நான் பொய் சொல்ல மாட்டேன். நீ என்னை கொண்டு போட்டா கூட நான் பொய் சொல்ல மாட்டேன். I will not lie even if you give me. I will not lie even if you give me 10,000. நீ 10,000 கொடுத்தா கூட நான் பொய் சொல்ல மாட்டேன். I will not even if you I will not say like this. I will not say like this even if you compel me. நீ என்னை கம்பல் செய்தால் கூட நான் அதுபோல் பேச மாட்டேன். Even if, அப்போ even if you kill me அப்படின்னா நீ என்னை கொன்றாலும் கூட என்ன வரும்? கூட நீ என்னை கொன்றாலும் கூட. See, the film stars will always say 30 even if they are 50. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது சினிமா நட்சத்திரங்கள் 50 ஆனாலும் கூட 30 என்றே சொல்வார்கள். 50 ஆனாலும் கூட 30 என்றே சொல்வார்கள். ஈவன் இஃப். இப்போ இது வரைக்கும் என்ன சாப்டர் பார்த்தோம்? இன்னைய கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா கன்ஜங்ஷன் பார்த்தோம். கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன? இடைச்சொல். கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன? இடைச்சொல். இந்த கன்ஜங்ஷன் மொத்தமா பாத்தீங்கன்னா எத்தனை 37 பார்த்துருக்கீங்க. என்ன 37 பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே நான் நடைமுறை வாழ்க்கைக்கு அடிக்கடி தேவைப்படுற வார்த்தைகள். இது எல்லாமே நடைமுறை ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப்ல அடிக்கடி தேவைப்படுற வார்த்தைகள் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓரலா 3-4 எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். ஓரலா நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக 3-4 எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பத்தாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பேப்பர் படிக்கும் பொழுது எப்படி பேப்பர் படிக்கிறீங்க, புக்ஸ் படிப்பீங்க, இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் மேக்ஸின்ஸ், இந்த மாதிரி பத்திரிகை, இந்த மாதிரி இவ்வளவு இருக்கு இல்லையா, இதெல்லாம் படிக்கும் பொழுது அங்கெல்லாம் இப்போ அந்த பிகாஸ் இது போல மீனிங் வந்தா, இந்த ஈவன் இஃப், ஆஸ் வெல் ஆஸ், அன்லெஸ், ப்ரொவைடட், இது போல வார்த்தைகள்லாம் வரும்பொழுது நீங்க என்ன பண்ண போதுன்னா, இங்க என்ன மீனிங் இருக்கு பாத்தீங்களோ, இங்க என்ன மீனிங் சென்டென்ஸ் பாத்தீங்களோ, இதே மீனிங்க அந்த இடத்துல சூட் பண்ணி மனசுல பதிவு வச்சா போதும். என்ன ஒரு 4 இடத்துல பாத்தீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் மனசுல தானா பதிஞ்சிடும். 4 இடங்கள்ல பார்த்தா போதும், மனசுல தானா பதிஞ்சிடும். இதெல்லாம் கண்டிப்பா கன்ஜங்ஷன் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும். ஸோ ப்ரிப்போசிஷன் நிறைய முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம பாடங்களை பார்த்தா ஏறக்குறைய இப்போ இங்கிலீஷும் நம்ம பாதிக்கு மேலே முடிச்சிட்டோம். ஏறக்குறைய இங்கிலீஷும் நம்ம பாதிக்கு மேலே முடிச்சிட்டோம். இன்னும் மீதி இருக்கிறது எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். மீதி இருக்கிறது எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே சிம்பிள் தான் வச்சுக்கலாம். இனிமேல் ரொம்ப பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம் இதுலேயே உங்களுக்கு எக்ஸாமுக்கு மார்க் உண்டு. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அப்புறம் இன்னொரு பாடம் என்னது, அதாவது ஆக்சிலரி வெர்ப்னு இருக்கு. ரொம்ப சின்ன அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப்ல தான் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட், இது போல வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்றதான் அந்த கிளாஸ் நீங்க பார்க்க போறது. ஸோ இன்னும் இருக்க போறது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பெரிய பாடங்கள் இருக்கு. அதான் வேற எதுவும் கிடையாது. ரெண்டே பெரிய பாடங்கள் தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ சில இடங்கள்ல தேவையான முக்கியமான விஷயங்களை சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நேரம் கிடைக்கும் பொழுது அப்பப்ப நானே என்ன பண்றேன்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அதே போல இப்போ இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் நேரம் இருக்கு இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு. அந்த கிளாஸ்க்குள்ள இன்னும் முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். என்ன அப்படின்னா, நீங்க அதாவது இந்த வேர்ப் பார்த்தோம் இல்லையா, அதாவது
I think it's the third lesson. Verb பார்த்தோம் இல்லையா, verbனா என்ன, வினைச்சொல். Verbனா என்ன பார்த்தீங்க, வினைச்சொல். எல்லா verbuக்கும் 5 forms இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க. Go, goes, going, went, gone, write, writing, wrote, written. Then speak, speaks, speaking, spoke, spoken, take, takes, taking, took, taken, call, calls, calling, called, called, buy, buys, buying, bought, bought. இது போல பல verbs பார்த்தீங்க. அதாவது ஸ்ட்ராங் வேர்பும் பார்த்தீங்க, வீக் வேர்பும் பார்த்தீங்க, நான் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வேர்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. சரியா? இப்போ என்னன்னா இந்த வேர்ப்ஸ்ல இன்னும் சில அதை பத்தி இந்த வேர்ப்லயே பார்த்தீங்கன்னா எல்லா வேர்புக்கும் 5 ஃபார்ம்ஸ் உண்டு, நானும் ஒத்துக்கிறேன். எல்லா வேர்புக்கும் 5 ஃபார்ம்ஸ் உண்டு, நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு வேர்புக்கு மட்டும் 5 ஃபார்ம்ஸ் கிடையாது, ஃபார்ம்ஸ் 8 வரும். ஃபார்ம்ஸ்ன்றதை விட 5 ஃபார்ம்ஸ் தான், 5 ஃபார்ம்ஸ் தான், ஆனா 8 வார்த்தைகள் இருக்கும். எப்படி? 5 ஃபார்ம்ஸ் 8 வார்த்தைகள் இருக்கும். இங்க பாருங்களேன். இப்போ டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து am, is, are. அடுத்தது being, அடுத்து was, were, அடுத்து will. இது கூட இந்த வேர்பை கவனிங்க. இதுவும் வேர்ப் தான். என்னது? இதுவும் வேர்ப் தான். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம், மொத்தம் 5 ஃபார்ம்ஸ் இருக்கு. இது என்ன 5 ஃபார்ம்ஸ் உண்டு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபார்ம்ஸ்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கு? 1 பதினாறு இருக்கு, 8 இருக்கு. இந்த 5 ஃபார்ம்ஸ்க்கு எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? இந்த 5 ஃபார்ம்ஸ்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 8 வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த பீக்கு என்ன மீனிங் அப்படின்னா இரு. பீக்கு என்ன மீனிங்? இரு. அதே இதுக்கு என்ன மீனிங்? ஆருக்கு ஆருக்கு என்ன மீனிங் அப்படின்னா இருக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங்? ஆருக்கு ஆருக்கு என்ன மீனிங்? இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். அடுத்தது பீயிங் அப்படின்னா இருந்து கொண்டு. பீயிங் என்ன இருக்கும்? இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். பீயிங் என்ன மீனிங்? இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதே வாஸ் வேருக்கு என்ன மீனிங்? வாஸ் வேருக்கு என்ன மீனிங்னா இருந்தேன். வாஸ் வேருக்கு என்ன மீனிங்? இருந்தேன். அதே ஃபியூச்சர் இதுல பாத்தீங்கன்னா கடைசியா ஃபிஃப்த் ஃபார்முக்கு மீனிங் என்னன்னு சொன்னா இருந்திருக்கிறேன். ஃபிஃப்த் ஃபார்முக்கு மீனிங் என்ன? இருந்திருக்கிறேன். இருந்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங் வரும். பாருங்க, பீனா இரு, ஆம் இஸ் ஆர்னா இருக்கிறேன், அடுத்து பீயிங்னா இருந்து கொண்டு, வாஸ் வேர் அப்படின்னா இருந்தேன், அடுத்து பீன் அப்படின்னா இருந்திருக்கிறேன் அப்படின்னு. நீங்க திடீர்னு நீங்க குழந்தைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அதாவது கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. என்னடா சார் வந்து ஆமே இஸ் ஆறு, வாசு வேறு, இதுக்கு வாசு வேறு, பீன் இதுக்கெல்லாம் மீனிங் இல்லைன்னு சொன்னாரு. எப்படி? ஆம இஸ் ஆறு, வாசு வேறு, பீன் இதுக்கெல்லாம் மீனிங் இல்லைன்னு சொன்னாரு. திடீர்னு நீங்க வந்து மீனிங் இருக்குன்னு சொல்றாரு. என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எப்ப மீனிங் இல்லைன்றதே சொல்றேன். எப்ப மீனிங் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு டென்சஸ் பார்க்கும்பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல ஆம் இஸ் ஆர் பாத்தீங்க, பாஸ்ட் கண்டினியூஸ்ல வாஸ் வேர் பாத்தீங்க. அடுத்தது பீம் வந்து பீம் எங்க பாத்தீங்க? ப்ரெசென்ட்ல பாத்தீங்க, பாஸ்ட்ல பாத்தீங்க, ஃபியூச்சர்ல பீம் பாத்தீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சார் அங்க ஏதோ மீனிங் இல்லைன்னு சொன்னீங்க, இங்க வந்து திடீர்னு மீனிங் இருக்குன்றீங்க, என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கிளாஸ் இருக்கலாம் பாத்துங்க. இப்ப நீங்க கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா 10th படிக்கிறவங்க இருக்கிறீங்க, 10th படிச்சவங்க இருக்கீங்க, +2 படிச்சவங்க இருக்கீங்க, டிகிரி படிச்சவங்க இருக்கீங்க. நீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கிளாஸ் இருக்கவங்களோட பாத்துங்க கேட்டேன். 10th படிச்சவங்க, +2 படிச்சவங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். இவ்வளவா இதெல்லாம் நீங்க இவ்வளவு ஆழமா போக வேண்டாம்.
கொஞ்சம் டிகிரி லெவலில் இருக்கவங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கவனிங்க, என்ன உங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும், கவனிங்க. இப்போ பி டிக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் போட்டிருப்பான், பி தான் இருன்னு போட்டிருப்பான், அதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ ஆம் ஆர் எங்கே இருந்தாலும் இருக்கிறேன் அல்லது இருக்கிறான் அல்லது இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த பீயிங் வந்து வச்சுக்கல, இந்த பீயிங் என்ன சொன்னா இருந்து கொண்டு, பீயிங் என்ன இருந்து கொண்டு. அடுத்து வாஸ் வேர் வந்தா, வாஸ் வேர் எங்க வந்தா, இருந்தேன், வாஸ் வேருக்கு இருந்தேன். அடுத்து பீன் வந்தா இருந்திருக்கிறேன் அப்படின்னு, பீன் வந்தா இருந்திருக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த பிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த பிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொடுக்கலாம். பிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கொடுக்கலாம். அதாவது பி ஹாப்பி, பி ஹாப்பி, பி ஹாப்பினா என்ன இருக்கும், பி ஹாப்பி அப்ப என்ன இருக்கும், மகிழ்ச்சியாக இரு. பீனா என்ன, இரு. ஹாப்பினா என்ன, மகிழ்ச்சியாக, மகிழ்ச்சியாக இரு, பி ஹாப்பி. அதே பி காம், பி காம், கவனிங்க, காம்னா என்ன, அமைதி அல்லது அமைதியாக. அப்போ பி காம் அப்படின்னா அமைதியாக இரு, பி காம் அப்படின்னா அமைதியாக இரு, பி காம் அப்படின்னா அமைதியாக இரு. இதை பாருங்க, இல்ல இது பி காம் அப்படின்னு பி பி குட், ஓகே, பி காம், பி ரெடி, பி ரெடி. அப்ப என்ன அர்த்தம், பி ரெடி என்ன அர்த்தம், தயாராக இரு, தயாராக இரு, பி ரெடி. இதே டோன்ட் பி கூட போடலாம். பாருங்க எல்லாத்தையும் பாருங்க, பி 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 என்ன மீனிங் வருது, பிக்கு இரு அர்த்தம் வருதா, பிக்கு என்ன வருது, இரு அப்படின்ற மீனிங் வருது. அதே இப்படியே எழுதலாம், don't be sad, don't be sad. அப்ப என்ன இருக்கும், சேட்னா என்ன, வருத்தமா இருக்கிறது, சேட்னா என்ன, வருத்தமா இருக்கிறது. don't be sad என்ன அர்த்தம், don't be sad என்ன அர்த்தம், வருத்தமாக இருக்காதே அல்லது வருத்தத்துடன் இருக்காதே. don't be sad, don't be sad, இருக்காதே. முதல்ல என்ன இருந்தது, be happy, மகிழ்ச்சியாக இரு. அடுத்து என்ன இருந்தது, be calm, அமைதியாக இரு. ஆனா இங்க don't be போது இருக்காதேன்ற அர்த்தம் வந்து பாருங்க. don't be என்ன, இருக்காதே. don't be sad, don't be sad, வருத்தமாக இருக்காதே. don't be silly, don't be silly, don't be silent, அமைதியாக இருக்காதே. இது பாருங்க, don't be னா இருக்காதேன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இந்த பீன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த பீன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன மீனிங் வரும், இரு. என்ன மீனிங் வரும், இரு. டோன்ட் பி போட்டீங்கன்னா இருக்காதே அப்படின்னு வரும். இப்ப அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஆம் இஸ் ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆம் இஸ் ஆர், இந்த ஆம் இஸ் ஆர் எங்க வந்தாலும் என்ன வரும், இருக்கிறேன். என்ன வரும், இருக்கிறேன். கவனிங்க, என்ன வரும், I am happy, I am happy என்ன, நான். பாருங்க ஆம் இருக்கா, ஆமுக்கு என்ன அர்த்தம், இருக்கிறேன். I am happy அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I am happy, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதே he is, அதே he is ready, he is ready அப்படின்னா இப்ப இதுக்கு மீனிங் என்னன்னா இருக்கிறான். he is ready, அவன் தயாராக இருக்கிறான். பாருங்க, he is ready அப்படின்னா அவன் தயாராக இருக்கிறான். அதே they are calm, they are calm அப்படின் போது அப்ப என்ன calm என்ன, அமைதியாக. they are calm அப்படின் போது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். they are calm. so am is are, இங்க am க்கு மீனிங் என்ன, இருக்கிறேன். இதுக்கு மீனிங் என்ன, இருக்கிறான். ஆருக்கு மீனிங் என்ன, இருக்கிறார்கள். சரியா?
அப்படின்னு. இந்த மீனிங் வந்துச்சா? அடுத்தது இந்த பீயிங். அது என்ன இந்த பீயிங் கவனிங்க. இந்த பீயிங்கிறது என்னது அப்படின்னா வந்து தேர்ட் ஃபார்ம். பீயிங்கிறது என்ன? தேர்ட் ஃபார்ம். உங்களுக்கு தெரியும், இது செகண்ட் ஃபார்ம், இது தேர்ட் ஃபார்ம். இப்போ பீயிங் அப்படின்னா என்ன? இருந்து கொண்டு. பீயிங்னா என்ன? இருந்து கொண்டு. அப்போ நீங்க பாருங்க சொல்லலாமா? பீயிங் a graduate, being a graduate, you cannot say I don't know English. அதாவது ஒரு பட்டதாரியாக இருந்து கொண்டு எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்று கூற முடியாது. Being a graduate, you cannot say I don't know English. Being an Indian, don't buy foreign goods. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு இந்தியனாக இருந்து கொண்டு அந்நிய பொருட்களை வாங்காதே. being very rich, be generous. Okay, being very rich, don't be a stingy. stingy என்ன அர்த்தம்? கருமி. stingy என்ன அர்த்தம்? கருமி அப்படின்னு அர்த்தம். being so rich, don't be a stingy. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பெரிய பணக்காரனாக இருந்து கொண்டு ஒரு கருமி போல் நடந்து கொள்ளாதே. being an Indian, don't buy being an Indian, don't buy foreign goods. அதாவது being an Indian, don't buy foreign goods அப்படின்னு சொன்னா, அதாவது இந்தியனாக இருந்து கொண்டு அந்நிய பொருட்களை வாங்குறதே. being தான் இங்க என்ன அர்த்தம்? இருந்து கொண்டு. being என்ன அர்த்தம்? இருந்து கொண்டு. அதே என்ன கவனிங்க, வாஸ் வேர். இப்ப இந்த வாஸ் வேர் ரெண்டுமே என்ன? பாஸ்ட் டென்ஸ். வாஸ் வேர் ரெண்டுமே என்ன? பாஸ்ட் டென்ஸ். பாருங்க, I was angry. They were silent. பாருங்க, பாருங்க, இருந்தேன். இருந்தேன். I was angry, நான் கோபமாக இருந்தேன். They were silent. அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். They were silent. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். I was angry, நான் கோபமாக இருந்தேன். பாருங்க, was வேற வரும்போது என்ன மீனிங்? இருந்தேன். was வேற வரும்போது என்ன மீனிங்? இருந்தேன். இங்க என்ன மாத்திரம், இப்ப இந்த வார்த்தைகள் பக்கத்துல என்ன மாத்திரம், இதுக்கு மீனிங் மாறாது. இந்த வார்த்தைகள் பக்கத்துல நீங்க எந்த வார்த்தை போதும் இதுக்கு மீனிங் மாறாது. இதுக்கு மீனிங் அப்படிதான் இருக்கும். என்ன மத்ததான் மீனிங் மாறும். இது பாருங்க, I was there அப்படின்னா நான் அங்கே இருந்தேன். பாருங்க, இங்கே மீனிங் என்ன வருது? இருந்தேன். They were first என்னது? They were silent. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதே மீனிங் தான் இங்கே ஒரு இருந்தார்கள் தான் ஒரு. பாருங்க, They were here. அவர்கள் இங்கே இருந்தார்கள். They were here. இப்போ அடுத்து பார்க்க போறோம். கடைசியா பார்க்க போறது இந்த பீயிங் இருக்கு.
கடைசியா பார்க்க போறது இந்த பீன் இருக்கு. இந்த பீனையும் முடிச்சு உங்களை வீட்டுக்கு விட்டுறேன். பீனையும் முடிச்சு உங்களை வீட்டுக்கு விட்டுறேன். இங்க வைங்க. இந்த பீன்ற வார்த்தை I have been in Goa once. எப்படி? I have been in Goa once. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு முறை கோவாவில் இருந்திருக்கிறேன். I have been in Goa once. நான் ஒரு முறை கோவாவில் இருந்திருக்கிறேன். I have been in Goa once. இதுக்கு வரமாது. In கோவா ஒன்ஸ். நான் ஒரு முறை கோவாவில் இருந்திருக்கிறேன். இந்த பீன் பாருங்க, ஏற்கனவே நீங்க எங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா டென்சஸ்ல பார்த்திருக்கீங்க. டென்சஸ்ல has been, will have been, shall have been. இந்த 5க்கு பக்கத்துல பீன் வரத பார்த்திருக்கீங்க. இந்த 5க்கு பக்கத்துலயும் பீன் வரத பார்த்திருக்கீங்க. அந்த பீனுக்கு என்னன்னா அர்த்தம் கிடையாது. அந்த பீனுக்கு மீனிங் என்ன? இந்த அர்த்தம் கிடையாது. அந்த பீனுக்கு இந்த அர்த்தம் கிடையாது. ஆனா இந்த பீனுக்கு அர்த்தம் என்ன சார்? அந்த பீன் இந்த பீன்ல கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த பீன் இருக்குல்ல, பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் இருந்தா மீனிங் கிடையாது. பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் அல்லது ஃபிஃப்த் ஃபார்ம். பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் இருந்தா மீனிங் கிடையாது. பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் எப்போ வரும்னு சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும். அதே பீனுக்கு பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்மும் வரும். அதே பீனுக்கு பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்மும் வரும். அப்போ இந்த பீனுக்கு மீனிங் கிடையாது. ஸோ அது எப்போ பீனுக்கு பதில் ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். அது எப்போன்னு சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ இந்த பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்மும் வரும், ஃபிஃப்த் ஃபார்மும் வரும். தேர்ட் ஃபார்ம் வந்தாலும் ஃபிஃப்த் ஃபார்ம் வந்தாலும் மீனிங் கிடையாது. ஆனா இப்ப மீனிங் உண்டு. எப்பன்னு சொன்னா பிளைனா பீனுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்மும் இல்லாம ஃபிஃப்த் ஃபார்மும் இல்லாம பிளைனா வந்தா மீனிங் உண்டு. பாருங்க, I have been in Goa once. நான் ஒருவரை கோவாவில் இருந்திருக்கிறேன். இப்ப இந்த பீன் என்னன்னா ஆக்சுவலி ஃபிஃப்த் ஃபார்ம். இங்க என்ன பீன் என்ன? ஃபிஃப்த் ஃபார்ம். இங்க பாருங்க, I have written என்ன அர்த்தம்? I have written நான் எழுதியிருக்கிறேன். I have seen அப்ப என்ன அர்த்தம்? நான் பார்த்திருக்கிறேன். I have gone நான் போயிருக்கிறேன் அல்லது நான் சென்றிருக்கிறேன். I have taken என்ன? நான் எழுதியிருக்கிறேன். அதே போல I have been அப்படின்னு சொன்னா நான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங் வரும். நான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங் வரும். இது போல வார்த்தைகள், இது போல வாக்கியங்கள் பாத்தீங்கன்னா எங்காவது ஒரு முறை வரும். இது போல வாக்கியங்கள் பாத்தீங்கன்னா எங்காவது ஒரு முறை வரும். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஹையர் கிளாஸ் சொல்றேன். இப்ப 10th ஸ்டாண்டர்ட் +2 படிக்கிறவங்க இதை பத்தி யோசிக்க வேணாம். இதை பத்தி 10th படிக்கிறவங்க +2 படிக்க யோசிக்க வேணாம். கொஞ்சம் டிகிரி படிக்கிறவங்க கொஞ்சம் பாத்துங்க. நீங்க எங்கேயாவது பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அங்க இதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா இது போல I have been அப்படிங்கும் போது நான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங் வரும். ஸோ இந்த be, am, is, are, being, was, were, been பாத்தீங்களா? மொத்தம் 5 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனா 8 வேர்ட்ஸ் இருக்கு. 5 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனா 8 வேர்ட்ஸ் இருக்கு. கவனிங்க. இது போல நான் எப்ப போல நேரம் கிடைக்கிறோம், இது போல எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறோம் அப்பப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்பப்போ இதெல்லாம் நேரம் கிடைக்கிறோம் அப்பப்போ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கவனிங்க. அன்னைக்கு டவுட் தான் நினைக்க உங்களுக்கு 8 ஃபார்ம் 8 வார்த்தைகள் பட் 5 ஃபார்ம். அதே ஃபார்ம் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம். ரைட், ரைட்டிங், ரோட், ரிட்டன் அதே தான் பாருங்க. டிக்ஷன்ல பி இருக்கும், டிக்ஷன்ல பி இருக்கும். அந்த பிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா என்ன போட்டிருப்பான்? இரு அப்படின்னு போட்டிருப்பான். வேர்புன்னு போட்டிருப்பான், இரு அப்படின்னு போட்டிருப்பான். என்ன மீனிங்னா பாருங்க, எக்ஸ்ட்ரா மூலியமா இதே மீனிங்.
ஸோ இனிமேல் எங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் வருதோ நீங்கள் அந்த மீனிங் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாம். எங்கெல்லாம் அந்த வார்த்தை வருதோ அதெல்லாம் இந்த மீனிங் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாம். சரி, இது எதுவும் டவுட் ஏதாவது நினைக்கிறேன் உங்களுக்கு? ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன பாடம் பார்க்கறது? எஸ், அடுத்து என்ன லெசன்னா வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப். அது என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப், அதாவது துணை வினை. என்ன பார்க்க போறீங்க? துணை வினை சொற்கள். என்ன பார்க்க போறீங்க? துணை வினை சொற்கள் பத்தி பார்க்க போறீங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டேன், கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட், இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போறேன். அதான் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் முடிச்சிட்டோம்னு இதையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் இருக்கு. அதான் பெரிய முக்கியமான பாடம். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கன்ஜங்ஷன் பார்த்தோம். கன்ஜங்ஷன் இந்த கிளாஸ்ல முடிச்சிட்டோம். நேற்று ஆரம்பிச்சோம், இந்த கிளாஸ்ல முடிச்சோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க. இதெல்லாம் ஒரு தேவைப்படும், கண்டிப்பா தேவைப்படும் உங்களுக்கு. சரியா? இதோட இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன். இதோட இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன். நீங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதி பாருங்க. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதி பாருங்க. பிகாஸ் இருக்கு, அண்ட் இருக்கு, கன்ஜங்ஷன் தெரியுமா? அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதி பாருங்க. இதோட இந்த கிளாஸ் நான் முடிக்கிறேன். We will see you tomorrow. Thank you very much. இந்த கிளாஸ்ல ஆக்சிலரி வெர்ப் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல ஆக்சிலரி வெர்ப் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க என்ன பார்த்தீங்க? லாஸ்ட் கிளாஸ்ல கன்ஜங்ஷன் பார்த்தீங்க. அது முடிக்கும் போதே சொன்னவங்களுக்கு ஆக்சிலரி வெர்ப் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னா என்ன? ஆக்சிலரி வெர்ப் தான் துணை வினை சொல். ஆக்சிலரி வெர்ப் தான் துணை வினை சொல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுக்கு ஏன் போல பேர் அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்லயே வெர்ப் அப்படின்னு ஒரு பாடம் பார்த்திருக்கீங்க. அதாவது வினைச்சொல் ஒரு பாடம். ஐ திங்க் திஸ் இஸ் தேர்ட் லெசன். மூணாவது பாடத்துல நான் முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தது நான், ரெண்டாவது லெசன்ல சிங்குலர் பொருள் பார்த்தீங்க, மூணாவது லெசன்ல வெர்ப் பார்த்தீங்க. இந்த வெர்ப்ல நீங்க பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ராங் வெர்ப் ஒன்று உண்டு, வீக் வெர்ப் ஒன்று உண்டு. ஸ்ட்ராங் வெர்புக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெஸ்ட் கொடுத்தேன், வீக் வெர்புக்கு பெஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்ட்ராங் வெர்பா இருந்தாலும் வீக் வெர்பா இருந்தாலும் ஒவ்வொரு வெர்புக்கும் 5 ஃபார்ம்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்க நீங்க பார்த்தது என்னன்னு சொன்னா வெர்ப். அங்க பார்த்ததுல வெறும் வெர்ப், அதாவது வினைச்சொல். இதை எப்படி கூட சொல்லலாம், மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். எப்படி? மெயின் வெர்ப் அப்படின்னா முக்கியமான வினைச்சொல் அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே அங்க என்ன பாத்தீங்க? வெர்ப் பாத்தீங்க, அதாவது மெயின் வெர்ப்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ நான் முதல்ல எடுக்கும்போது என்ன சொல்ல வெர்ப் தான் சொன்னேன். இப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அங்க பார்த்தது என்ன அப்படின்னா மெயின் வெர்ப். இப்போ பார்க்க போறது ஆக்சிலரி வெர்ப். இப்போ இந்த ஆக்சிலரி வெர்புடைய வேலை என்னன்னா, இந்த மெயின் வெர்புக்கு உதவி செய்யும். முதல்ல பாத்தீங்க இல்லையா மெயின் வெர்ப், அதாவது மெயின் வெர்ப்னா வெர்ப், ஸ்ட்ராங் வெர்ப், வீக் வெர்ப், இப்பதான் சொன்னவங்களுக்கு. இப்போ அந்த வெர்புக்கு இது உதவி செய்யும். எப்படி உதவி செய்யுது அப்படின்றத பத்தி இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது உதவி செய்யும். அதான் இங்க எழுதிருக்கேன். The verb, அதாவது ஆக்சிலரி வெர்ப்னா என்ன அப்படின்னு எழுதிருக்கேன். The verb that helps main verbs to form tenses is called auxiliary verb. அதாவது துணை, இங்க மெயின் வேர்ப்ஸ் இருக்கு. மெயின் வேர்ப்ஸ்னா என்ன? முக்கியமான அல்லது பிரதான வினைச்சொற்கள். இப்போ பிரதான வினைச்சொற்களுக்கு எந்த வார்த்தை உதவி செய்தோ அதான் என்ன? ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்பை வச்சுதான் நீங்க இது என்ன டென்ஸ்னே சொல்ல முடியும். ஓகே. அப்புறம் இன்னொரு யூஸ் என்ன சொன்னா, and it has other uses also. இப்போ ஆக்சிலரி வெர்புடைய பயன் என்னன்னா ரெண்டு. ஒன்னு என்ன? மெயின் வெர்புக்கு உதவி செய்யும். இன்னொன்று என்னன்னு சொன்னா, இன்னும் சில பயன்கள் இருக்கு எழுதிருக்கேன். அதை நீங்க இந்த கிளாஸ் நடத்தும் பொழுது ஒன்று தான் சொல்றேன் என்னென்ன யூசஸ் இருக்கு.
இதனால என்னென்ன யூஸ் இருக்குன்னு ஒன்று ஒன்றா சொல்றேன். ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ். சரி, இப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்புறம் டிக்ஷனரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்துல எப்படி போட்டிருப்பான்? டிக்ஷனரியில ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்துல எப்படி போட்டிருப்பா? AUXV அப்படின்னு போட்டிருப்பா. அதாவது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இப்படி வச்சுக்கலாம். எந்த எந்த வார்த்தைக்கு பக்கத்துல இது போல போட்டிருக்காங்களோ, எந்த வார்த்தைக்கு பக்கத்துல இது போல AUXV அப்படின்னு போட்டிருக்காங்களோ, இதான் அந்த வார்த்தை தான் ஆக்சிலரி வேர்ப்னு எடுத்துக்கலாம். அந்த வார்த்தை தான் ஆக்சிலரி வேர்ப்னு எடுத்துக்கலாம். நீங்க உடனே பயந்துடாதீங்க, என்ன சார் ஃபர்ஸ்ட் வேர்ப்னு சொன்னீங்க, என்ன நாங்களும் பார்த்தோம் படிச்சோம், இப்ப மறுபடியும் வேர்ப்ன்றீங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வேர்ப்ல வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. இந்த ஆக்சிலரி வேர்ப்ன்றது இங்கிலீஷ்ல ரொம்ப அதிகம் கிடையாது. ஒரு மிஞ்சு படம் 25 இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்படி 25 தான் இருக்கும், 25 இருக்கும் ஆக்சிலரி வேர்ப். அது என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதி போடுறேன். ஆக்சிலரி வேர்ப்ல ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னா be and its forms. be and its forms. இப்போ இந்த be பத்தி உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த be பத்தி 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுல நீங்க பார்த்த வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா be, am, is, are, being, was, were, been. அதாவது லாஸ்ட் கிளாஸ் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு சொன்னா, இப்போ இதுக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. இந்த பி இருக்குல்ல, பிக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு, ஆனா 8 வேர்ட்ஸ். 5 ஃபார்ம்ஸ் உண்டு, ஆனா 8 வேர்ட்ஸ். அதான் இது. இப்போ இந்த வேர்ப் மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த வேர்ப் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நார்மலாவே எல்லா வேர்புக்கும் 5 ஃபார்ம்ஸ் தான் உண்டு. நார்மலாவே எல்லா வேர்புக்கும், அதாவது எல்லா மெயின் வேர்புக்கும் 5 ஃபார்ம்ஸ் தான் உண்டு. பார்த்துக்கீங்க முதலே ரைட், ரைட், ரைட்டிங், ரோட், ரிட்டன், டேக், டேக், டேக்கிங், டுக், டேக்கன், ஸ்பீக், ஸ்பீக், ஸ்பீக்கிங், ஸ்போக், ஸ்போக்கன். இது போல எல்லாத்துக்குமே 5 ஃபார்ம்ஸ் உண்டு. ஆனா இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 5 ஃபார்ம்ஸ் உண்டு, பட் 8 வேர்ட்ஸ். 5 ஃபார்ம்ஸ் உண்டு, பட் 8 வேர்ட்ஸ். அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்ப அடுத்து வாங்க. இப்போ இந்த ஆக்சிலரி வேர்பை எழுதிட்டு பாருங்க. am, is, are, was, were, will be. am, is, are, was, were, will be. இந்த டேபிள் எதுக்காக எழுதி போட்டிருக்கேன்னு சொன்னா, இந்த டேபிள் எதுக்காக எழுதி போட்டிருக்கேன்னு சொன்னா, இந்த am, is, are, was, were, will be இதுக்கெல்லாம் பக்கத்துல என்னென்ன வார்த்தைகள் வரலாம், இதுக்கெல்லாம் பக்கத்துல என்னென்ன வார்த்தைகள் வரலாம் அல்லது என்னென்ன வார்த்தைகள் மட்டும் வரலாம் அப்படின்றதுக்கு இதை எழுதி போட்டிருக்கேன். இந்த டேபிள் எழுதி போட்டிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட், கவனிங்க. இப்போ am, is, are இது மூணுமே பிரசன்ட் டென்ஸ். am, is, are இது மூணுமே என்ன? பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம். நிகழ்காலம். இந்த was, were இருக்கு இல்லையா, இது ரெண்டும் என்ன? பாஸ்ட் டென்ஸ், தட் இஸ் இறந்த காலம். கடைசியா இந்த will be இருக்கு இல்லையா, இது என்னன்னா future tense, அதாவது எதிர்காலம் அல்லது வருங்காலம். இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐ எழுதிருக்கேன், லில்லி எழுதிருக்கேன், தே எழுதிருக்கேன்.